இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவன் அனுமதிக்கிறதும் அனுமதிக்காததும் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இழப்பதற்கு ஆயத்தமான பவுல். இன்றைக்கு தேவன் பவுலுடைய வாழ்க்கையிலே அனுமதித்த காரியம், அனுமதிக்காத காரியம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பவுல் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது சவுலாக இருந்த பவுல். இந்த சவுல், அவன் சவுலாக இருந்த காலத்துல பாருங்க, அவனை சொல்லும்போது காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்ளப்பட்டவன். இன்னும் அவனை குறித்து சொன்ன கொலைபாதகன். அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரதான ஆசாரியரிடத்துல அனுமதி கேட்டு வர்றான். எருசலேமுக்கு சென்று வீடு வீடாக சென்று கிறிஸ்தவர்களை இழுத்து அவன் சிறைச்சாலையில அழைக்கிறான். பரிசுத்தவான்கள் எல்லாம் பிடிச்சி அவனை கொலை செய்கிறான். அவ்வளவு மூர்க்கவெறி. அப்படிப்பட்ட இந்த பவுல் எப்படிப்பட்டவனா பாருங்க, துணிச்சல் மிக்கவன். துணிச்சலா எதனாலும் அவன் துணிஞ்சு செய்வான் பாருங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்கிற காரியம் என்னன்னா, பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து தான் ஜீவன். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சொல்ற காரியம், நான் ஏன் வாழணும், எதற்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இது கூட தெரியாம. ஆனா சவுலா இருந்த பவுல், அவன் கற்றுக்கொண்ட காரியம், அவன் இருதயத்திலே அவன் முடிவெடுத்து, அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வருது, கிறிஸ்து தான் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படி அவனுடைய மனமாற்றம், அவன் தேவன் அவனை அனுமதிக்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 1:3 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுடைய சிந்தனையா இருக்கணுமா. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்துல எபேசியர் 4:22, 23, 24 பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். முன்னாடி பாருங்க, சிலர் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி இப்படி இருந்திருந்தேன்னா நான் என்ன இதெல்லாம் செஞ்சிருப்பேன், அப்படிப்பட்ட ஆளா இருந்தா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், ஆனா நான் இப்போ மனம் மாறிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அடிக்கடி பெரியவர்கள் சொல்லுவாங்க, சிலர் நான்லாம் முன்னாடி இவ்வளோ மூர்க்கமா இருந்தேன். ஆனா அந்த சவுலாக இருந்த பவுல், அவனுடைய பழைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் ஒரு புரட்சியாளரா இருந்தான். அவனை புரட்சியாளரா இருக்கிறான், கிறிஸ்தவர்களை அழிக்கணும். அப்போ அவன் புரட்சி என்ன செய்யறான் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ளே மாற்றத்தை உருவாக்க காரணமானவன் என்று சொல்லலாம். ஏன்னா அவன் அவ்வளோ உட்கார்ந்து கமாலியலின் கீழே பாதத்துல உட்கார்ந்து அவன் கற்றிருக்கிறான். அவன் யூதர்களின் முறைமைகள் என்னும் மதத்துல அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, கர்த்தர் என்ன சொல்றாரு என்னும் அவன் கமாலியல் கீழே சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொண்டானான். என்னும் மத கோட்பாடுகள் எப்படி சொல்லுதுன்னு சொல்லி ஆராய்கிறான். ஆனால் அவன் தேவனை என்றைக்கு அறிந்தானோ அன்னைக்கு அவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றப்பெற கலாத்தியர் 1:13-14 குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவர்களாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாமும் இதே போலதான் வெறி பிடிச்சிருக்கோம். பக்தி வைராக்கியம் ஆலயத்துக்கு வருவோம், காலையில இரவு ஜெபத்துக்கு
ஆனா நமக்குள்ள மாற்றம் இல்ல. சட்ட திட்டங்கள் தெரியும், 10 கற்பனைகள் தெரியும், மோசே கற்பித்த எல்லாம் நாங்க கடைபிடிப்போம், பைபிளையே அப்படி கரைச்சு குடிச்சு படிச்சு, ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்ல. இந்த சவுலாகிய பவுல் அவன் மாறினான், அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது பாருங்க. கலாத்தியர் 1:15 அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் பிரித்தெடுத்தார். அவர் சொல்றான், மனமாற்றம் அடைந்தேன், எனக்குள்ள மாற்றம் வந்தது, தேவன் என் வாழ்க்கையிலே தலையிட்டு என்னை மீட்டார் என்று சொல்றான் பாருங்க. பதவி வெறி அவனுக்கு. இந்த பவுல் அவனை சவுலா இருக்கும்போது எப்படி இருந்தான்னா பதவி வெறி அவனுக்குள்ள இருந்தது. பணம் அவனுக்கு எதுவும் இல்லைன்னு ஒண்ணும் கிடையாது. அப்படி அவன் கிறிஸ்தவல அழிக்கணும் பதவி வெறியில அவன் எல்லாம் புகழோடு இருந்தான். ஆனா அவன் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ அவனுக்குள்ளே கர்த்தர் மாற்றினார். பல மாற்றம் வந்தது பாருங்க. 3 வருஷம் அவன் எருசலேமில் போயிட்டான், எகிப்துக்கு போய் அங்க உட்கார்ந்து அவன் சமூகத்துல உட்கார்ந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்றான். அவன் எங்கு சந்திக்கப்பட்டானோ, தமஸ்குள்ள தேவன் எங்க சந்திச்சாரோ அதே பகுதியில திருப்பி அவன் செல்லுறான். அந்த தமஸ்குக்கு போய் மீண்டுமா 3 வருஷம் கழிச்சு நல்லா கற்று தேர்ந்த பின்பதாக அவன் இருதயத்துக்குள்ளே மாற்றம் வருது பாருங்க. தேவன் அவன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்காம ஊழியம் செய்ய போயிட்டான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகும்போது அவன் கப்பல் பயணம் செய்யறான். அங்க ஒரு தீவுக்கு செல்றான், அங்கே மெலித்தா தீவு. அந்த மெலித்தா தீவிலே பவுல் அங்கே நடந்த ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, அங்க கப்பல்ல போய் இறங்குறாரு. அங்க புறஜாதிகள் அவனை ரொம்ப வரவேற்கிறாங்க, நல்லா ஏச்சு கொள்றாங்க. அங்க போய் உட்கார்ந்துருக்கான், அங்க குளிரா இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அங்க அந்த விறகுலாம் வைத்து அங்க நெருப்பு மூட்டுக்கிறாங்க. அப்போ பவுல் என்ன செய்யறான்னா, அந்த நெருப்பு மூட்டுவதற்காக அங்க மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்து வைக்கும் போது அங்க ஒரு பாம்பு கடித்து விடுகிறது. அப்போ பாம்பு கடிச்ச உடனே அவனுக்குள்ள அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க, இந்த கடல்ல அழியாத இந்த மனுஷன் இங்க பாம்பு கடிச்சிட்டு, அப்போ இவன் ஒரு துன்மார்க்கன், இவன் வந்து அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறாங்க. ஆனா அந்த பவுல் என்ன செய்யறான்னா, அவன் இருதயத்துக்குள்ள மாற்றம் வருது. அவனுக்குள்ள அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவன் எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா 3 நாள் அவனை வந்து அந்த தீவுல இருக்கிற முதலாளி அவனை அழைச்சி கொண்டு போய் பிபிலியு என்று பெயர் கொண்ட அந்த அவன் வந்து அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து பவுலை பராமரிக்கிறாரு. அப்போ அந்த பவுல் என்ன செய்யறாருன்னா, அவன் உயிரோடு இருக்கிறத பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. பாம்பு கடிச்சது, ஆனா அந்த பவுல் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி வாராங்க. வந்து பார்த்துட்டு அவனை தொடுறாங்க. அவன் வந்து பெயினுக்கு. அப்போ அந்த தீவுல இருக்கிற முதலாளியோடைய தகப்பனார் மிகவும் வியாதிப்பட்டு இருக்கிறார். அப்போ அந்த வியாதி அவன் தொட்ட உடனே அவன் வியாதி சொஸ்தமானது. அதை பார்த்த பிறகு அங்க ஜனங்கள் எல்லாம் கூடி வர்றாங்க. இவ்வளோ அற்புதம் அங்க நடக்குது. அங்க அங்க இருந்து பல நாட்கள் அங்க தங்கி இருந்து 3 மாதம் இருந்தது. அதன் பின்பதாக அவன் அந்த தீவிலிருந்து பயணித்தான் என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கலாம், வேதாகமத்துல நம்ம வாசிக்கலாம். இப்போ இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்த காரியம் பாருங்க. அவன் பாம்பு கடிக்க அனுமதித்தார், ஆனால் அவன் உயிரை எடுக்க கர்த்தர் அனுமதிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில வேளைகள்ல, எனக்கு இந்த வியாதி, எதற்கு இந்த பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் எனக்கு இப்படி ஒரு அனுமதிச்சிங்களே என்று சொல்லி கூட புலம்பிட்டு இருக்கலாம். ஒருவேளை மாதம் மருத்துவமனைக்கு சென்றுட்டு இருக்கேன், மாத்திரை இல்லை தான் நான் போயிட்டு இருக்கேன், ஓடிட்டு இருக்கேன், வாழ்வது எவ்வளோ நாள் வாழ்கிறோம், எத்தனை நாள் நான் மறிக்க போறேனோன்னு சொல்லிட்டு கூட கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையை யோசித்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் ஏன் அனுமதித்தாருன்னு கூட இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை அவன் சொன்னது போல ஒரு வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்னது போல நம்மளுக்கு ஜீவனை கொடுப்பவர் தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். ஒருவேளை மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்பு உங்களை நேரிடாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட
சவுலாக இருந்த பவுலை மாற்றி அவனுக்கு அநேக காரியங்கள்ல ஏசப்பா நீங்க அனுமதித்து உமக்காக ஊழியம் செய்யும்படி ஏசப்பா அவனை ஏசப்பா எல்லா காரியங்களையும் செஞ்சுங்க. இந்த பாம்பை கடிக்கும்படியாக அனுமதித்து ஆனால் அவனை உயிரை எடுக்காதபடி பாதுகாத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல வியாதி என்று ஏசப்பா பிரச்சனை என்ற பாடுகள் இப்படி உபத்திரவத்துல நாங்க அனுமதிச்சுப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட ஏசப்பா ஒரு சேதம் இல்லாம எங்களை பாதுகாப்பீங்க. நாங்க ஏசப்பா நம்முடைய சமூகத்துல நாங்க ஒப்படைக்கிறப்ப எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குறோம். துதி கன மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.